கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 11லிருந்து 17 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அதாவது அனுதினமும் பாவ மன்னிப்பை கேட்டு ரட்சிப்பு என்னும் தலைசீராவை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசத்தை எப்பொழுதும் போட்டுக்கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைய எப்பொழுதும் அதை வாஞ்சித்து அதன்படி செய்ய வேண்டும். வேத வசனமாகிய சக்தி என்னும் கத்தியை கடைப்பிடித்து எப்பொழுதும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது வேத வசனத்தை நாம் சத்தியமாக அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். உலகத்தில் என்ன நடந்தாலும் தேவன் மேல் இருக்கும் விசுவாசத்தை விடவே கூடாது. விசுவாசம் என்ன கேடகத்தை எப்பொழுது நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அனுதினமும் மறக்காமல் வேத வசனங்களை வாசித்து அதை தியானித்து கை கொள்ள வேண்டும். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எப்பொழுதும் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் இறந்தாலும் பரலோகத்துக்கு போக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க ஆயத்தம் என்னும் பாத ரட்சகத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் எந்த குற்றமும் வராதபடி எந்த குற்றமும் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.